ஹாய் ஹலோ வெல்கம் டு YMG மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன படம் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி நல்ல நல்ல படம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்களே எங்கே போவோம்? தொடர்ச்சியாக மலையாள சினிமாவில் இப்போ நல்லா ஹிட்டான மூவிஸாக க்ரைமு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கி 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2026 வெளிவந்த மலையாள படமான திருஷ்யம் மூவி பற்றிங்க. க்ரைமு மிஸ்ட்ரி த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் லவராக நீங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் இந்த படம் இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நம்மளோட டேரக்டர். லாஸ்ட்டில் நமக்கு எதனா ஒன்று காமிச்சாங்கன்னா எதனா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க அப்படின்னா ஓகே இந்த கேரக்டர்னால தான் லாஸ்ட்டில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இதனால தான் இந்த கிளைமேக்ஸ்க்கோட எண்டு வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எதோ சீன் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மஸ்ட் வாட்சுங்க. ஏன்னா இது ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே இருக்குது. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா திருப்பியும் போய் பார்க்கலாங்க. நமக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லான மூவியாக இருக்குது. கதை ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் எஸ்ஐ வராரு. அவர் வர்றது வரைக்கும் அந்த ஊரில் அந்த அளவுக்கு பெரிய க்ரைம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இவர் வந்த நேரமாக என்னென்னு தெரியல, இவர் வந்த கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்லேயோ சம்திங் ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ பார்த்திங்கன்னா திருட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து திருப்பி 2 கொலை நடக்குது. இதுக்கெலாம் ஒரு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் இவர் எப்படி கொண்டு போனார்? ஆக்சுவலி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்காகவும் ரொம்ப நம்ம மெனக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வராரு. அப்படி தான் ரெக்கமெண்டில் வராரு. ஆனால் வந்தவருக்கு வச்சாம்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப வேலை வந்த நேரத்துலேருந்து ரொம்ப வேலை பார்க்குற அளவுக்கு இவருக்கு ஒரு ஒர்க்கு ப்ரெஷர் வந்துடுது. இதை அவர் எப்படி வெளியில் வந்தார், எப்படி லாஸ்ட்டில் என்ன கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த கதையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம 2ஆவதாக பார்க்க வேண்டிய படம் ரேகா சித்திரம். இது 2025 வந்தால் மலையாள இன்வெஸ்டிகேஷன் மூவி தாங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு நூல் கிடச்சிச்சின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டாகவே பின்னிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு போலீஸ்க்கு ஒரு எலும்பு கூண்டு கிடைக்கிது. ஆனால் அந்த எலும்பு கூண்டு யாருது, அவங்க நேம் என்ன அப்படின்னு எதுவுமே கிடையாமல் கிடைக்கிற எலும்பு கூண்டை அது அழகாக ஒரு கதையாக கொண்டு போயிட்டு என்ன ட்விஸ்டடா இவங்க தானே அவங்க, ஆனால் நினச்சே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சும்மா ட்விஸ்ட்டு டேர்ன்ஸோடு கொண்டு போய் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வைப்பாங்க பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு சும்மா தாறுமாறாக இந்த படம் இருக்கும். இல்லை ஆக்சுவலி நிறைய கேரக்டர் வருவாங்க. நம்மக்கிட்ட அந்த கேரக்டர்லாம் காமிச்சிருவாங்க. ஆனால் நம்ம பார்த்தும் பார்க்காதமான சில கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த கேரக்டர்னால தாங்க அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸே அமையும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு தமிழ் சினிமாவிலும் சரி மலையாள சினிமாவிலையும் சரி பொதுவாக ஒரு கிளைமேக்ஸில் ஒரு வில்லனை அப்படின்னு தான் ஒரு பாய் தான் வில்லனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக இருக்குங்க. நம்ம கெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கேரக்டராக இந்த கிளைமேக்ஸ்க்கு எண்ட் பாயிண்ட்டாக இருக்குது, இவங்களா அது பண்ணது, இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே நினச்சே பார்க்கலையே அப்படின்னு செம்மையாக ட்விஸ்ட்டு டேர்ன்ஸோடு கொண்டு போகிற படமாக இந்த படம் இருக்குங்க. ஆனால் இதில் என்ன சொல்வேன்னா அந்த படத்தில் இறந்து போனதாங்க. ஏமா நீ நீ போய் தூங்குனது ஒரு குத்தமா, நீ போய் ஏமா அன்றைக்கின்னு பார்த்து அங்கே போய் படுத்த அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்க. பாவம் அது பாட்டுன்னு வந்திருக்கோம், அதை பாட்டுன்னு அது இல்லாமல் அதை கொன்று அது போதிச்சு. ஐயோ சாரிங்க, நானே விட்டால் ரிவ்யூ சொல்லியிருக்கு பதிலாக படமாக சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்னமோ ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒர்த்தான மூவி. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. சோனியில் இருக்குது.